ஒரு வாசகம் நினைவுக்கு வருகிறது. திரும்பி பார்க்கிறேன், திகைத்து நிற்கிறேன். ஒரு வாசகம். இன்றைக்கு மரணமிலா பெருவாழ்வு மெய்ப்பொருள் என்ற இந்த நூல் இந்த மன்றத்தில் வெளியிடுகிற பொழுது உண்மையிலே நான் நெகிழ்ந்து போனேன். காரணம், 40 ஆண்டுகளாக உங்கள் மத்தியில் இருந்து இந்த ராமலிங்கர் பணிமன்றத்தின் வள்ளலார் விழாவை செவிமடுத்தவன். அப்படி அங்கே இருந்து பார்த்து கொண்டிருந்த நான், ஆனால் இந்த மேடையில் என்னுடைய நூல்கள் 2 வெளிவரும் என்பதை நான் கனவில் கூட நினைத்து பார்த்ததில்லை. நானே பல ஆண்டுகள் பேசியிருக்கிறேன். பல நூல்கள் மொழிபெயர்ப்பு மையம் ஐயா கவிஞர் சிற்பி அவர்கள் வெளியிட்ட பொழுது நானே அதை திறனாய்வு செய்தும் வெளியிட்டிருக்கிறேன். ஆனால் அந்த நிலையில் என்னுடைய நூல்கள் இங்கே வெளியிடப்படும் என்பது அது இறையருள், குரு அருள், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இறையருளை நான் இப்பொழுது நன்றியோடு நினைத்து போற்றுகிறேன். இன்னொரு நிகழ்ச்சி 3 நாட்களாக அதை நான் காலையிலே 7:30 8:30 நினைவுபடுத்தி கொண்டு வந்தேன் அருளுரையில். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு கிரிதாரி பிரசாத் அவர்கள் 7:30 மணிக்கு தொடங்குவார். ரொம்ப நாள் அவர் பண்ணார். அப்புறம் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா பண்ணார். அதுக்கப்புறம் ஊர்நடிகள் பண்ணார். இப்படி எல்லாவற்றையும் காலையில் 7 மணிக்கு வந்து இங்கே கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு நானே அந்த மேடையில் 7:30 மணிக்கு அருளுரை நிகழ்த்துவேன் என்பதும் இறையருள், குரு அருள். எனவே இந்த 2 நிகழ்ச்சியும் நான் நினைந்து உருகுவதை தவிர, போற்றுவதை தவிர, இறையருளை நான் கைகூப்பி வணங்குவதை தவிர எனக்கு வேறு ஒன்றும் தெரியவில்லை. இந்த ஆசிரியர் உரையில் மரணமிலா பெருவாழ்வு என்ற நூல் என விற்பனைக்கு இருக்குது. நீங்கள் போகிற பொழுது வாங்கிக்கலாம். 100 ரூபாய்க்கு கொடுக்குறார். இந்த நூல் 125 ரூபாய் விலையுள்ள நூல் 100 ரூபாய்க்கு இருக்குது. இந்த மரணமிலா பெருவாழ்வு பற்றி நேற்று காலையில் 1 மணி நேரம் 7:30லேருந்து 8:30 வரைக்கும் நான் பேசினேன். இது காலங்காலமாக கம்பராமாயணம் கிமு 10,000 தொடங்கி, மகாபாரதம் தொடங்கி, ஆழ்வார்கள் நாயன்மார்கள் தொடங்கி, வள்ளலார் வரை இந்த கருத்துரு கான்செப்ட் மரணமிலா பெருவாழ்வு என்பது இந்த பூமியில் நின்று நிலைத்திருக்கிறது. அதனுடைய தொகுப்பு தான் இந்த நூல். உடலோடு சொர்க்கம் போதல் என்பது பல அறிஞர்கள், பல அருளாளர்கள். மகாபாரத்தில் தர்மர் உடலோடு போகிறார். ஒருத்தர் தான் உடம்போடு கைலாயத்துக்கு போகிறார். அங்கே தொடங்கி அதற்கு பிறகு சுந்தரர் பெருமான் இறைவன் கொடுத்த யானை மேலே போகிறார். அவரோடு சேரமான் பெருமாள் நாயனார் போகிறார். இப்படி நிறைய சான்றுகள் இருக்குது. 2வது சில பேர் அப்படியே ஜோதியாக மாறிடுவாங்க. இப்போ மாணிக்க வாசகர் சிதம்பரத்தில் ஜோதியாக போகிறார். ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீரங்கத்தில் ஜோதியா, அவருக்கு அப்புறம் திருப்பான் ஆழ்வார். அது வைணவ மரபில் அந்தர்பதித்தருள என்கிறார்கள். இன்னும் ரொம்ப சான்றுகள் இந்த நூலில் இருக்குது. 3வது உயிரோடு அப்படியே அடக்கமாகுது. உயிர் இருக்கும், உடம்பு அடக்கமாகும். மண்ணில் மண்ணடக்கம் என்று பெயர். அடக்கம் அமரருள் உய்க்கும் என்ற திருக்குறளுக்கு இன்னொரு பொருள் உள்ளே இருக்குது. பல திருக்குறள் ஞான வகையான திருக்குறள்லாம் இருக்குது. அதுவும் எங்கெங்கெல்லாம் நடக்குது என்பதை நான் நேற்று பதிவு செய்தேன். 4வது ஒன்று இருக்குது. உயிரோடு உட்காந்துருவாங்க. உயிரோடு உட்காந்து அப்படியே மண்ணை மூடிடுவாங்க. 2 திரைப்படத்தை சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு புரியும். ஒன்று ராகவேந்திரர் திரைப்படத்தில் வந்திருக்கு, சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்கார். ராகவேந்திரர் உயிரோடு உட்கார்றார், மேலே மூடிடுவாங்க. இன்னொரு திரைப்படம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், நாகார்ஜுனா நடித்த படம், தெலுங்கு படம். தமிழில் 4 நாள் கூட ஓடலை, ஆனால் அருமையான படம். அதில் அந்த ஹாத்தியம் பாபா திருப்பதி வெங்கடாஜலோட பேசிக்கிட்டு இருப்பார், தாயாடுவார். அவர் உயிரோடு உட்கார. இந்த கதைக்குள்ளே இப்போ நான் போகலை. வெங்கடாஜலபதியே உயிரோடு உட்காந்து வணங்கிட்டே இருப்பார். உயிரோடு அவர் கையாலே பண்ணு போடுவார். எல்லாம் திரைப்படம். இப்படி எண்ணற்ற சான்றுகள் இதில் இருக்கின்றன. நிறைவாக வந்தது தான் வள்ளலார் வெளியில் வெளியானார், ஜோதியானார். இந்த ஊரடிகள் சொல்கிறது ஜோதியானார் அல்ல, உடம்பை கரைத்து கொண்டார்னு சொல்லக்கூடாது. உள்ளே போனார், திருக்காப்பிட்டு கொண்டார், வெளியில் வெளியானார். இப்படி மனித தேகத்தில் எப்படியெல்லாம் மரணமிலா பெருவாழை நோக்கி போகிறார்கள், எத்தனை பிரிவுகள் இருக்கின்றன, அதுக்கு என்ன சான்றுகள் என்பதெல்லாம் மூல சான்றுகளோடு இந்த நூலில் விளக்கியிருக்கிறேன். 100 ரூபாய்க்கு வெளியே இப்போ விற்று கொண்டு இருக்கிறார்கள். போகிற பொழுது வாங்கி கொண்டு செல்லலாம். 2வது நூல் மெய்ப்பொருள். இது என்னுடைய 40 ஆண்டு கால உழைப்பு. என் குருவரான் திருவடியிலிருந்து நான் பெற்றது. என்னோடு இருந்து பெற்றவர் கவிஞர் தென்னம்பட்டு ஏகாம்பரம் வந்து அமர்ந்திருக்கிறார். அவர் தான் எனக்கு முன்னோடி. அவருக்கு பக்கத்தில் எங்கள் அக்கா சாலை மக்கம்மா இருக்காங்க. இந்த ஞானத்தை அவரிடம் பெற்றது அப்பொழுது எழுதினேன். அப்போ நீங்கள் மெய்ப்பொருளை பார்க்கணுன்னா என்ன செய்யணும்? இதுதான் அந்த நூல்.
ஏதோ என் கருத்து இல்லை, எல்லாம் தமிழ் இருக்குது, தெய்வத்தமிழ் இருக்குது. திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நான் ஏன் சமயத்தில் கொஞ்சம் வேகம் வருவேன் என்றால், திருக்குறளை படிப்போம், 700 உரைநூல் வந்திருக்கு, சிலை வைப்போம், எல்லாம் பண்ணுவோம், ஒரு திருக்குறளை நாங்கள் நம்ப மாட்டோம். மெய் உணர்தல் ஒரு அதிகாரம், 36வது அதிகாரம், இன்னும் இது வரைக்கும் அதுக்கு உரை முழுமையாக காண முடியும். ஏன்? அது உணர்வு. நீங்கள் உணர வேண்டிய ஒன்றை எப்படி எழுத முடியும்? கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் மற்ற ஈண்டு வாரா நெறி. இந்த மெய்ப்பொருள் உங்களுக்குள்ள இருக்கிறத ஒரு குருபுரான் தயவுனால இந்த பிறப்பிலே நீங்கள் கண்டுவிட்டால் மற்ற ஈண்டு வாரா நெறி, இனிமேல் பிறந்து வரமாட்டீங்க. தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்கிறார். யாரும் எழுத முடியல, ஏன்னா அது உணர்வு. நீங்கள் அனுபவிச்சாலும் எழுத முடியும். கரண்ட்டை தொட்டால் ஷாக் அடிக்குது, விளக்க தொட்டால் நெருப்பு தொட்டால் சுடுது, அந்த மாதிரி உணர்வு ஆச்சு அது. அடுத்த குறளில் சொல்கிறார், பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள் செம்பொருள். இதை அறிஞ்சிக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்பதுதான் அந்த கட்டுரைகள். நினைவுன்னா என்ன? ஒரு கட்டுரை. கவனம், ஆன்மீகத்தில் கவனம் ரொம்ப முக்கியம், அதை பற்றி கட்டுரை. பாவனை, பாவனையில் தான் இறைவனை அடைய முடியும். பாவனை பற்றி இதெல்லாம் இருக்கிற மனம்னா என்ன, அறிவுன்னா என்ன, இதெல்லாம் அடங்கி இருக்கிற இடத்துக்கு பேர் உங்கள் உடம்புல சுழிமுனை, அது எங்கே இருக்குது, அதை பற்றி விரிவான கட்டுரை. எல்லாம் இலக்கியத்தில், எதுவும் என் கருத்து இல்லை. இது ரெண்டுமே அவ்வளோ இலக்கியங்கள் ஃபுட் நோட் அடிக்குறிப்போடு இருக்குது. வாங்கி படித்து தெளிவு பெற்று அதுக்கு மேலே சந்தேகம் இருந்தால் வந்து கேட்கலாம். ஆனால் இப்போ என்ன நாட்டில் சிக்கல்னா, எங்கள் ஐயா சிரிக்கிறார், மாணிக்க ஐயா, யாரும் எதையும் படிக்காமல் கேள்வி மேலே கேள்வி, கேள்வி மேலே கேள்வி. நீ படித்தா தானே. கம்பராமாயண புத்தகத்தையே பார்க்காமல் கம்பராமாயணத்தை பற்றி என்கிட்ட விவாதம் பண்ணவன் தான் நான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் படிச்சுட்டு வந்து கேட்டால் சொல்லலாம். திருக்குறளே படிக்கல, ஆனால் கேள்வி மேலே கேள்வி, அது என்ன இது என்ன, ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இந்த 2 நூலும் வாழ்க்கையில் நான் பெற்ற அனுபவத்தினுடைய பதிவு. எல்லாத்துக்கும் இலக்கிய சான்று இருக்குது, இதை படிங்க. அதுக்கு மேலே இதில் சந்தேகம் தான் வாங்க, எத்தனை மணி நேரம் வேண்டுமானால் நான் பதில் சொல்ல தயார். ஏன்னா என் கையில் இருக்குது என் குருபுரான் கொடுத்த சொத்து, மெய்ப்பொருள் இருக்குது. அவரை தான் இப்போ கையை கூட்டி வாட, வேறு என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் பல இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். சரி, இப்போ அடுத்த முக்கியமான செய்திக்கு வந்துடுறேன். சரி சார், நீங்கள் புத்தகம்லாம் எழுதிட்டீங்க, இப்போ எங்களுக்கும் கொடுத்துட்டீங்க, இதை நாங்கள் எப்படி அடையிறது? அதுதான் இப்போ என்னுடைய இந்த ஒரு 10-15 நிமிஷத்தில். இப்போ மரணமில்லா பெருவாழ் நான் அடையணும், அதுக்கு என்ன செய்யணும்? மெய்ப்பொருளை நான் அடையணும், நான் என்ன செய்யணும்? அதுதான் இப்போ இருக்கிற கேள்வி. அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. சித்த மருத்துவர் ஜெயபிரகாஷ் சிரிச்சுக்கிட்டே இருக்கார். என்ன செய்யலாம்? எங்கள் ஐயா நீதியரசர் ஜெகதீஷ் ஐயா ரொம்ப கூர்ந்து பார்க்குறார். என்ன செய்யணும், என்ன செய்யணும்? ஒன்றே ஒன்று தான். உலகியலாக நீங்கள் எல்லாவற்றையும் பெறலாம், காசு கொடுத்து பெறலாம், உழைப்பில்லாமல் பெறலாம், உழைப்பில்லாமல் ஊதியம் பெறலாம், பல பதவிகளை பெறலாம். அப்பா சேர்த்தது பையனுக்கு வரும், தாத்தா சேர்த்தது பேரனுக்கு வரும். அருளியலில் நீங்கள் உழைக்காமல் பாடுபடாமல் எதையும் பெறவே முடியாது. ஒரே வழி தான் இருக்குது சார் அருளியல்ல. இந்த ரெண்டையும் நீங்கள் கைவரவாகணுன்னா 2க்கும் ஒரு வழி தான் இருக்குது. என்ன வழி? குரு மூலமாக தான் தெரிஞ்சிக்க முடியும். உங்கள் முயற்சியில் இது தெரிஞ்சுக்கொள்ள முடியாது. அடுத்த கட்டம். அப்போ குருன்னா யார், சீடன்னா யார்? இப்போ சீடன்னா யார்? முதல்ல நம்ம சீடனா ஆனால் தானே மெய்ப்பொருளை பிடிக்க முடியும். சீடனா ஆனால் தானே மரணமில்லா பெருவாழை பிடிக்க முடியும். நீங்கள் முதல்ல சீடனாகணுமே. இப்போ அதுக்கு 6 தகுதியை சொல்கிறார். நான் இல்லை, ஏன்னா என் மேலே யாரும் கோபப்படக்கூடாது, என் மேலே யாரும் கோபப்படக்கூடாது. கையில் புத்தகமே கொண்டாந்துருக்கேன். அஷ்டாவக்ர கீதை 57 கீதை வந்திருக்கு இது வரைக்கும். ரிபுகீதை, பகவத்கீதை. இதுதான் காலத்தால் முற்பட்ட நூல். 2 ஞானிகளை கவர்ந்த நூல் அஷ்டாவக்ர கீதை. ஒன்று ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவர் விரும்பி படித்த நூல். விவேகானந்தருக்கு முதல்ல அவர் கொடுத்தது அஷ்டாவக்ர கீதை. 2வது தமிழ்நாடு பூரா இதை பரப்பியவர், நூல் போட்டவர் பகவான் ரமண மகரிஷி. இது ரமணாசிரமம் போட்ட வெளியீடு. 5 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ நேற்று 10 காப்பி வாங்கினேன், 35 ரூபா. பாக்கெட் சைஸ். இதுக்குள்ளே எல்லா ஞானமும் பொதிந்திருக்கு. இதில் ஜனக மகாராஜர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு? சீதைக்கு அப்பா, ராமபிரானுக்கு மாமனார், மகரிஷி. சுகபிரமே அவர்கிட்ட தான் தெளிவு பெற்றார். அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. இந்த படமே போட்டிருப்பாங்க, ஒரு குதிரையில் ஒரு சேவகன் கால் வச்சு அடுத்த தூக்கி போடுறார். அதுக்குள்ளே ஞானத்தை பெறணும், மெய்ப்பொருளை தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த நூல். அவருக்கு சந்தேகம் வந்து எல்லா ஞானிகளையும் கூப்பிட்றார், யாருக்கும் பதில் சொல்ல தெரியல. அப்போ அவர் என்ன சொல்கிறார்? கையில் இருக்கிற அந்த புத்தகத்தை ஓலைச்சுவடி வச்சு, இது பொய்யா,
இது பொய்யான்றார். அவர் வந்தவங்களாம் சொல்கிறாங்க அது பொய்ன்னு சொல்ல முடியாது, எங்களுக்கு தெரியல, எல்லாத்தையும் உள்ளே போட்டார். கடைசியாக அஷ்டவக்ரர் வர்றார், எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிருந்தார். அப்போ பயப்படுறாரு ஜனங்கள். அப்போ தான் தெரியுது நம்மளை ஒருத்தர் ஆர்டர் பண்ணுறாரு, அதிகாரம் பண்ணுறார், இவர் தான் குருவாக இருப்பார். முடிச்சாச்சு. இப்போ 2 பேருக்கு விவாதம் வருது. ஜனகர் கேட்குறார், மெய்ப்பொருளை சொல்லுங்கள், குதிரை கொண்டு வரட்டுமா? வெயிட் பண்ணு. ஆமாம், அந்த நீ வச்சுக்கிற அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கு? மெய்ப்பொருளை நீ தெரிஞ்சுக்கணும்னா, நான் திரும்பி மெய்ப்பொருளாக இந்த புத்தகத்தில் எல்லாம் இந்த மெய்ப்பொருளை தெரிஞ்சுக்கணும். மரணமில்லா பெருவாழ்வர்னா அது ரகசியமால சொல்லணும் இருக்குது. அவர் ஜனகர், ஆமாம், இப்போ நம்ம ரகசியமாக சொன்னால் நம்ம இங்கே எப்படி இத்தனை பேருக்கு முன்னாடி சொல்ல முடியும்? ஆமாம், வா கானகத்துக்கு போகலாம். தனியாக வந்தாச்சு. இப்போது 2வது உடனே ஜனகர் கேட்குறார், சொல்லுங்க மெய்ப்பொருள் தெரிஞ்சுக்கணும். ஆமாம், தனியாக வந்துட்டோம், ஆனால் 2 பேருக்கும் ஒருத்தருக்குள்ள சொல்லிக்கணும். உன்னை சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்களே, திரும்பி பார்த்தா படை தளபதி, சேனாபதி, மந்திரி எல்லா படையும் இருக்குது. உடனே ஜனகர் சொன்ன எல்லாம் போங்கன்ட்டார். 2வது முடிஞ்சுது. 3வது இப்போ 2 பேர் மட்டுமே இருக்கிறாங்க. ஜனகர் கேட்குறார், இப்போயாவது சொல்லுங்கன்னு. ஆமாம், நீ வச்சுக்கிற நூலில் என்ன சொல்லியிருக்க? தனியாக வந்துட்டோம், நம்ம 2 பேர் தான் இப்போ ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள போகிறோம், மெய்ப்பொருளை சொல்ல போகிறோம். 3வது ஒன்று சொல்லியிருக்க, இந்த ரகசியத்தை குரு அல்லவா சீடனுக்கு சொல்லணும். ஆமாம், யாருக்கு சொல்லணும்? இந்த மாதிரி மேடை போட்டு மைக்கில் சொல்கிறது இல்லை, குரு சீடனுக்கு ரகசியமாக தனியாக சொல்லணும். ஆமாங்கிறார். 4வது கேள்வி கேட்குறாரு, அப்படியா, ஒத்துக்கிறியா? உன் கையில் இருக்கிற புத்தகம், நீ சீடனாயிட்டியா? ஒரு நிமிஷம், என்ன கேட்குறாரு கடைசியாக? 4வது, இவ்வளோ ஆர்வமாக எல்லாரையும் உள்ள தூக்கி போட்டு நீ சீடன் ஆகிட்டியா? அவருக்கு ஒன்றுமே புரியல. நான் ஆமாங்க சீடன் ஆகிட்டேன். என்னங்க சீடன் ஆகிட்டேன்? ஆமான்றார். அப்படியா? சீடன்னா என்னன்னு தெரியுமா? தன்னதையும் தனக்கு உரியதையும் எல்லாவற்றையும் குருவுக்கு அர்ப்பணிக்க வேண்டுமே, அதை நீ பண்ணிட்டியான்னு கேட்குறாரு. ரொம்ப சிக்கலாக இருக்கா? மெய்ஞானம் அப்படி தான், கடையில் போய் காசு கொடுத்து வாங்குறது இல்லை. 4வதாக கேட்குற, அப்போ நீ சீடன் ஆகிட்டியா? ஆகிட்டேன். எல்லாத்தையும் அர்ப்பணிக்குமே, நீ அர்ப்பணிச்சிட்டியா? அப்போ தான் இவருக்கு அது வரைக்கும் மகாராஜா இருந்தவர் கத்தியை தூக்கி கீழே வச்சார், கீழே மண்டிட்டு கையை தூக்கிட்டார். நான் சீடன் ஆகிட்டேன், எல்லாத்தையும் நான் அர்ப்பணம் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு சொல்லுங்கிறார். அப்போ 5வதாக ஒன்று கேட்டார், அப்படியா அர்ப்பணம் பண்ணிட்டியா? இப்போ ஜனகனை பேர் சொல்ல ஆரம்பிச்சு, ராஜா இல்லை ஜனகா, எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிட்டேன். சரி, சீடன் என்று சொன்னால் மனம் மொழி மெய் எல்லாவற்றையும் குருவுக்கு தத்தம் பண்ணி சரணாகதி பண்ணணுமே, நீ டோட்டல் சரண்டர் ஆயிட்டியா? இது 5வது. அப்போ தான் அவருக்கே வேர்த்து கூட்டுது. அடாடா, இது எதுவுமே செய்யாமல் நம்ம அதிகாரம் பண்ணிக்கிட்டே இருந்தவன். அதிகாரத்திற்கு மெய்ப்பொருள் வராது, அதிகாரத்திற்கு மரணமில்லா பெருவாழ்வு கைவரவாகுது ஆகாது. இது நான் சொல்லலை, ஜனக மகாராஜாவுக்கு அஷ்டவக்ரர் சொன்ன அஷ்டவக்ர கீரை வெறும் 35 ரூபாய்க்கு இது இங்கே மயிலாப்பூரில் ராமகிருஷ்ண மடத்தில் இங்கேயே கிடைக்குது, திருவண்ணாமலை போகணுன்னு கட்டாயம் இல்லை. அப்புறம் தான் அவருக்கு உண்மை தெரியுது. சரண்டர் ஆனார், அழறார். வள்ளலார் சொன்னத்தான், நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நன்னிதியே குருபுரான், நன்னிதியே ஞான நடத்தரசே எண்ணூருமே நாயகனேன்னு எப்போ 2 கையை தூக்குனாரோ அன்னைக்கு தான் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிள் ஞானத்தை பெறுறது. இப்போ பல பேர் நினைக்கிறாங்க, இப்படிலாம் தெரிஞ்சு நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம், எங்களுக்கு இந்த விஞ்ஞானம் வேணாம், மெய்ப்பொருள் வேணாம், இதெல்லாம் யார் சார் இதில்லை. அப்போ தான் ஜனகா எழுந்துரு, இப்போ இவர் ஆர்டர் பண்ண குருவாகிட்டார்ல, தத்தம் பண்ணிட்ட சரணாகதி ஆகிட்டார்ல, நில் சொல்லிட்டு போயிட்டார். அவர் அப்படியே நிற்கிறார். ஏன்னா எப்போ இவர் சரணாகதி ஆகிட்டாரோ குருவை பற்றி கேட்க முடியாது. குரு உட்காரணும், நில்லுன்னா நிற்கணும், கிணத்துல விழுந்து செத்து போடான்னா செத்து போயிடணும், குருவை பற்றி கேட்கவே கூடாது. ஜனகா அப்படியே நின்றுட்டார். அப்புறம் கதை அப்படியே போகுது, மந்திரிலாம் ஓடி வந்தாங்க, எல்லாம் முடிஞ்சு கடைசியில் எல்லாரும் காலில் விழுந்து அழுத பிற்பாடு அவரை திருத்தத்துக்கு வரார். அஷ்டம் சொல்கிறார், ஜனகா நீ இயல்பா இரு, சாப்பிடு, அரசாட்சி பண்ணுன்னு சொல்லிட்டு மெய்ப்பொருளை ஒரு செகண்டில் இந்த நூலில் இருக்கமே இதுதான் மெய்ப்பொருள் முடிஞ்சிடுச்சு இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் ஜனகர் இருக்கிறார். என்னன்னா அங்கே தான் ரகசியமே இருக்குது. மெய்ப்பொருளை தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, சொல்லுக்கு பொருள் தானே, அது பெரிய விஷயம் இல்லை. அது பெற்ற பொருளை நீங்கள் பேணி பாதுகாப்பது தான் முக்கியம். அதுதான் சீடனுக்கு உரிய தகுதியே. எப்படின்னா இப்போ ஒரு வைரம் இருக்குது, கோஹினூர் வைரம். ஐயா நல்லி ஐயாவுக்கு ரொம்ப நல்லா புரியும், ஐயாவுக்கு புரியும். ஒருத்தர் கையில் கொடுத்தோன்னே என்ன கோலி குண்டு கண்ணாடி தூக்கி போட்டுருவான், யார்கிட்ட கொடுத்தாலும் வைரம் தெரியாது. இப்படி 10 பேர் தூக்கி போட்டாங்க. கடைசியாக ஒரு பெரிய வைர வியாபாரி அவர்கிட்ட, அடேடே வைரமாச்சே, அடேடே இது கோஹினூர் வைரமாச்சே,
அடேடே இது அந்த சுரங்கத்தில் எடுத்ததில்லை, ஆனால் இது 12 முறை பட்டத்தை எட்டினதில்லை, அடே இது இத்தனை கேரட் இடம் இல்லை, இது அந்த இவர்கிட்ட இருந்தது, அப்புறம் இந்த பஞ்சாப் சிங்கிட்டில் போச்சு, அப்புறம் கடைசியாக இந்த நவாப்பில் எடுத்தார், இது நவாப் டெல்லி பாதுஷா முடியல இருந்தது, அடே இதை கடைசியில் பிரிட்டிஷ்காரெல்லாம் கைப்பற்றி மகாராணிக்கு லண்டன்லாம் அனுப்பிச்சார், லண்டன் மகாராணி விக்டோரியாவில் முடியல வச்சுருந்தார், இப்போ இவர்கிட்ட இருக்கு. இன்னைக்கு இதனுடைய விலை என்ன? 2,70,00,000 கோடி ரூபாய். பாருங்க, ஒரே பொருள் கண்ணாடின்னு தூக்கி போட்டாங்க எல்லாரும், ஆனால் வைர வியாபாரி 15 விஷயத்தை சொல்கிறார். ஏன்னா அவருக்கு இது வைரம்னு தெரிஞ்சிருக்கு. மெய்ப்பொருள் தெரியாதவங்களுக்கு போய் சொல்லி என்ன பண்ண போகிறோம்? தெரியாதவங்களுக்கு சொல்லி என்ன பண்ண போகிறோம்? வைரம் தெரியணும் அல்லவா? அதுக்குத்தான் அந்த காலத்தில் குரு சீடர் மரபில் 12 வருஷம் குருகுல வாசனா 12 வருஷமாக ஒரு உபதேசம் பண்ண போகிறதில்ல. முதல் நாள் கொடுத்த உபதேசத்தை இவன் நெஞ்சில் நிலைக்க வைக்கிறதுக்கு தான். இவங்கிட்ட இருக்கிற அறியாமையை கொஞ்சம் கொஞ்சமாக நேதி இது இல்லைன்னு இவன் ஊனி ஆழமாக நெஞ்சில் இருத்துறதுக்கு தான். அப்போ தான் தெளிவு வரும். இதுதான் உண்மை ரகசியம். சரி, சீடனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், சீடனை ஆயாச்சு. குரு எப்படி இருப்பார்? நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது. சார், குரு எங்களுக்கு நல்ல குரு வேணுமே சார். குருவுக்கு 2 தான் எனக்கு தெரிஞ்சு. ஒன்று, யாரை பார்த்த மாத்திரத்தில் உங்கள் நெஞ்சம் உருகுகிறதோ, அவரை பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிடணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களை அறியாமல் மனதற்ற பரிசுத்த நிலைக்கு வருகிறதோ, அவர் குருன்னு நீங்கள் முடிவு பண்ணணும். உடை அல்ல, தோற்றம் அல்ல. பார்த்தோடனே உங்களுக்கு உள்ள உருகுதா? உங்களை அறியாமல் கை கட்டுறீங்களா? அவரை வணங்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் மனம் அலைஞ்சிக்கிட்டு இருந்த மனதற்ற பரிசுத்த நிலை அருள்வாய், பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே. தாய்மானவர் வல்லார் கதறார். பெருமான் வந்து இறைவன்கிட்ட கதறார். நான் இவ்வளவு பாடுபட்டேன், இவ்வளவு பாட்டு பாடினேன், எனக்கு அது வல்லியே. இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, மற்ற என்று வருமோ, தும்மல வெம்மாயை கடந்து வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம். இந்த சுகம் எனக்கு என்ன கிடைக்கும்? இது கிடைச்சா அவர் குரு. இது நம்பர் 1. 2வது செய்தி, ஒரு குருன்னா அவருக்கு வாய் இருக்கணும், பேசணும். சீடனுக்கு காது இருக்கணும். செவி வாயாக நெஞ்சுக்கிறனாக ஞானம் என்பது மேஜிக் இல்லை. இடியெல்லாம் இடிக்காது, மின்னல் மின்னாது, தலையில் கொம்புலாம் முளைக்காது. இப்போ அதான சொல்கிறாங்க, லைட்டு போட்டு காட்டுறாங்க, பல இவ்வளோ ரூபா கட்டணம் வைக்கிறாங்க. அது இல்லை ஞானம். ஞானம் என்பது முழுக்க குரு கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கினை பிளந்து, விளக்கினை ஏற்றி, விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி, விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடையான் கழல் மேவலுமாம. திருமந்திரம். இந்த அறியாமை விளக்க உடைச்சி அறிவு விளக்க ஏற்றணும். நம்மால் உடனே லிட்ரரி மீனிங், பொழிப்புரை. ஒரு விளக்கு எடுத்து கத்தியால் வெட்டினா என்ன ஆகும்? விளக்கு உடைஞ்சிடும், எண்ணெயும் விழுந்துடும், திரியும் போயிடும். இந்த விளக்கை உடைச்சி இந்த அறிவு விளக்கை ஏற்றணும். திருமூலெல்லாம் சொல்லியிருக்கார், எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. நம்மால் சொல்கிறோம். யார் சொன்னால் எங்களுக்கு என்ன சார்? யார் சொன்னால் எங்களுக்கு என்ன? இல்லக்க விளக்குது இருள் கெடுப்பது. அது எங்கேருந்து வரும்? குருபுரான். சொல்லக விளக்குது அறிவேனும் ஜோதி, அதுலேருந்து வருது. நல்லக விளக்குது எல்லாரும் காணக்கூடியது. அது எது? நமச்சிவாயம். நமச்சிவாயம்னா அது தனி சப்ஜெக்ட். நமச்சிவாயம்னா ஒரு நாள் பேசலாம், 1.5 மணி நேரம் பேசலாம். நமச்சிவாயம்னா என்ன? எழுத்தல்ல, அது உயிர் பொருள். நமச்சிவாயம். சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம். குருவை பற்றி சொல்லிட்டேன், சீடனை பற்றி சொல்லிட்டேன். என்ன முடிச்சிடணும்? யார் குருவாக முடியும்? பல பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா இந்த இடத்துல உடச்சி சொல்லிடலாம் நினைக்கிறேன். பல பேர் எனக்கு, சார் குருவாக இருக்கணுமே, நீங்கள் சொல்லுவீங்களா? அவரு குருவாக இருப்பாரா? இந்த வெளிச்சப்படுத்தியிருப்பார். யார் குருவாக இருக்க முடியும்? நான் தெரிந்து கொண்டது 3 பேர் தான் குருவாக இருக்கலாம். மெய்ஞானத்தை வழங்கலாம், மெய்ப்பொருளை உங்களுக்கு கொடுக்கலாம். 1, இறைவனே அவதார புருஷனாக வருவார். ராமராக வந்தார், அவர் யோக வாசிஷ்டம் சொல்லலாம், ஞான வாசிஷ்டம் சொல்லலாம், ஆஞ்சநேயருக்கு உபதேசம் பண்ணலாம். இறைவனே வந்தால் குருவாக இருந்து ஞானத்தை கொடுக்கலாம். அந்த ஞானம் உங்கள்கிட்ட நிற்கும். அடுத்த துவாபர யுகம், இறைவனே கிருஷ்ண பரமாத்மா வந்தார், கீதை அருளினர். 8 பேருக்கு விஸ்வ ரூபத்தை காமிச்சார், விஸ்வ நாதத்தை கொடுத்தார்.
நாம் எல்லாம் விட்டுலாச்சல படத்தை பார்த்து அப்படியே பயப்படுறோம். அது விஸ்வரூபம்னா இது இல்லை. விஸ்வம்னா உலகம். உலகத்தில் இருக்கிற 84,100,000 யூனிபேதத்தை எல்லா உயிர்களிலும் இருக்கிறது ஒரே பொருள் என்று காட்டுவது தான் விஸ்வரூபம். நம்ம எல்லாம் சினிமா பார்த்தே கெட்டு போடுறோம், என்னென்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ அவதார புருஷர்கள் தான் குருவாக இருக்க முடியும். நம்பர் 2, சில பேர் அவரே தேர்ந்தெடுப்பார் இறைவன். எப்படி ஞானசம்பந்தர் 3 வயசில் இறைவன் தேர்ந்தெடுத்துட்டார், ஞானப்பால் கொடுத்துட்டார். அவர்கிட்ட 9 பேர் சீடராக இருக்காங்க. 63 நாயன்மார்களில் 9 பேர் ஞானசம்பந்தர் காலத்தில் அவருக்கு சீடராக இருக்காங்க. இதெல்லாம் நான் எழுதியிருக்கேன், ஏன்னா அதெல்லாம் சொன்னால் விளம்பரம் ஆகிடும். ஞானசம்பந்தர் ஆளுமை திறம் சின்ன புக்கு போட்டேன். 9 பேர் அவருக்கு சீடராக இருக்காங்க. நாவுக்கரசர் முருகநாயனார் அவருக்கு சீடர். திருப்புகழூரில் முருகநாயனார் மடத்தில் தான் நாவுக்கரசர் தங்கியிருக்கிறார். சுந்தரர் 3 பேர் அவருக்கு சீடர். சேரமான் பெருமாள் நாயனார் கூடவே போகிறார். பெருமிழை குறும்பர் சூப்பர், உலகத்திலே இல்லாத ஒரு அதிசயம் சார் பெரிய புராணத்தில். பெருமிழை குறும்பருக்கு அவர் யோகத்தில் தெரியுது, நாளைக்கு நம்முடைய குரு சுந்தரமூர்த்தி சுவாமி கைலாயத்துக்கு போகிறார், சிவபெருமான் வெள்ளையான அனுப்புகிறார். இவர் என்ன பண்ணுறாரு, நாளைக்கு நம்ம குரு போயிட்டார், நம்ம வாழ்க்கையே இல்லையே. அன்னைக்கு முதல் நாளே உட்கார்ந்து யோகத்தில் இதெல்லாம் சேக்கிழார் சொல்கிறாரு. பெரிய புராணம் சேக்கிழார் அமைப்பு தலைவர் எங்கள் ஐயா ஜஸ்டிஸ் இருக்கார். சகசரம் திறக்குது, திறந்து உச்சி குழி வழியாக இந்த உயிர் ஜோதி மேலே போய் கைலாயத்தில் போய் வெயிட் பண்ணுறார். ஏது குருபுராணம் வரவேற்கிறதுக்கு இவர் முன்னே புறப்பட்டார் சார். குருவை மிஞ்சிய சீடம் இவர் யார், பெருமிழை குறும்பர். இதெல்லாம் பெரிய புராணத்தில் இருக்குது, அதெல்லாம் இருக்குது சார். நாங்கள் என்ன பண்ண முடியும், இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது. 3வது, சில பேர் குரு வந்திருப்பாங்க, அவங்க சீடனை தேடுவாங்க. சீடனை உருவாக்கின பிறகு அவங்க சொல்லிட்டு போவாங்க, எனக்கு பிறகு இந்த ஞான சபையை நடத்துன்னு. அப்படி குரு யாருக்கு உத்தரவு கொடுத்தாரோ அவர் தான் ஞானத்தை கொடுக்க முடியுமே. இல்லை என்ன மாதிரி ஆள் எனக்கு தெரிஞ்சுன்னு கொடுத்தான்னா நானும் காலி ஆகிடுவேன், என்கிட்ட வாங்கினவனும் காலி ஆகிடுவோம். இப்போ எனக்கு தகுதி என் குரு கொடுக்கணும். என் குரு என்ன பண்ணார்னா அங்கேருந்து பார்த்து சிரிக்கிறார். எங்கள் என்ன பண்ணார், எப்போ போனாலும் வாயே தரக்கூடாது, நீ வாயே திறக்கக்கூடாது. எப்படி தான் எனக்கு உபதேசம், நீ எது தெரிஞ்சாலும் உனக்கு தான், ஊருக்கு சொல்கிறதுக்கு இல்லை. 3 இப்போ நான் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ ஒரு குரு சீடனை உருவாக்கின பிறகு நீ சொல், எனக்கு பிறகு இந்த ஞானத்தை நடத்துன்னா சொல்லலாம். அப்படி சில பேர் இருக்கிறாங்க, அது உங்கள் விதி பயன். அவரவர் விதி வழி, அவரவர் விதி வழி அவரவர் அடைய நின்றனர். அவ்வளோதான் அதுக்கு முதிர். சரி, இதெல்லாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். எங்கள் ஐயாவும் என்னை பார்க்குறாங்க. கடைசியாக ஒரு செய்தி சொல்லிடுறேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மக்களுக்குத்தான் அருளை தர முடியும், அவர்கள் தான் வழங்கலாம். கடைசியாக எனக்கு பிடித்த ஒன்றை சொல்லி நிறைவு பண்ணுறேன். ஓஷோ, நான் எப்பயுமே என் கருத்தாக சொல்கிறேன். பகவான் ஓஷோ ரஜினிஷ் அவர் என்ன சொல்கிறாரு, சரி எல்லாத்தையும் சொல்லிட்டேன், ஒவ்வொருத்தரும் சொல்லி இருப்பாங்க, இந்த மெய்ப்பொருளை சொல்லிட்டேன், மனமில்லா பெருவாழ்வெல்லாம் சொல்லிட்டேன், இப்போ நிறைய பேர் முயற்சி பண்ண போகிறாங்க உன் பேச்சை கேட்டுட்டு, இந்த புத்தகத்தை படிச்சுட்டு. எல்லோரும் முயற்சி பண்ணால் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் அவருக்கு. அவர் சொல்கிறார், நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு நூல், அவருடைய நூல் ஒன்று விஞ்ஞான பைரவ தந்திரா. தமிழில் 5 தொகுதியாக கண்ணதாசன் பதிப்பகம் போட்டிருக்காங்க. அது ஆங்கிலத்தில் தான் வந்து அவருடைய 600 புத்தகமும் ஆங்கிலத்தில் அவர் பேசுனது தமிழில் வந்திருக்கு. அதை கனக சுப்புரத்தினம் 14 கவனகர் சின்ன புத்தகமாக போட்டிருக்கார். சின்ன சிவசூத்திரன், சிவபெருமான் பார்வதிக்கு செய்த உபதேசம், 112 சூத்திரம், 112 டெக்னிக். இதை சொல்லி நிறைவு பண்ணுறேன். இது வரைக்கும் சொன்னது மட்டும் தேசிய ஞாபகம் வச்சுங்க. இப்போ நான் கடைசியாக சொல்லும்போது ஓஷோ என் மேலே யாரும் கோவப்படக்கூடாது. இந்த 112 டெக்னிக் சொல்லிக்கிட்டே வரார், கடைசியாக முடிக்கிறார். அவர் ஏன்னா பேசுகிறதால சீடர்கள் இருக்காங்க, எல்லாம் கவனிச்சிட்டிங்களா, 112 எல்லாம் பார்த்துட்டிங்களா? அதில் ஒரே ஒரு டெக்னிக் மட்டும் சொல்கிறேன், சிம்பிளஸ்ட் டெக்னிக். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உட்காந்துட்ருக்கீங்க, எப்படி வேணால் உட்காந்துருங்க, படுத்துட்டுருங்க, கவனிங்க, உங்கள் மூச்சை கவனிங்க. உள்ளே ஒருத்தர் போகிறார், கொஞ்ச நேரம் கழித்து போனவர் திரும்பி வர்றார், போன மச்சான் திரும்பி வந்தார், உள்ளே ஒருத்தர் போகிறார் வரார், கவனிங்க. இது ஒரு டெக்னிக். 112 இது ஒன்று சொல்லிட்டு சொல்கிறார். இந்த 112 செய்யணுன்னு கட்டாயம் இல்லை, உயர்ந்த ஞானம் இது தான். அதில் ஏதாவது ஒரு 10ஆவது செய்யுங்களேன், உங்களுக்கு ஞானம் வந்துடுங்கிறார். எல்லோரும் பேசாமல் அடுத்த நாள் கேட்குறாரு, 10 கூட செய்ய முடியல நேற்று, பரவாயில்ல ஒரு 2, 112 செய்யுங்களேன் ஞானம் வந்துடுங்கிறார். அடுத்த நாள் அதுக்கு யாரும் பதில் சொல்ல, 2 கூட செய்ய முடியலையா, ஒன்றே ஒன்று. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, இப்படி கவனிக்கலாம்ல, உட்காந்துட்டு காலை ஆட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கையை தூக்கிட்டு அப்படி மூச்சை கவனிக்கிட்டு விடுறது, கவனிக்க விட மாட்டாரா? அது கூட யாரும் செய்யலை. ஏன்னா 5 நிமிஷம் 2 நிமிஷம் கூட கவனம் இல்லையே,
ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதவா கோடியும் அல்லவல்ல திருக்குறள் சொல்றார். ஒரு க்ஷணம் கூட நாம் யாரும் சிந்திக்கல, கவனமே இல்லை, நினைவே இல்லை. ஆனால் கோடிக்கணக்கான எண்ணங்களை எண்ணி 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 சலிக்கிறோம். எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்ச புண்ணாக செய்ததெல்லாம் போதும் எந்தாய் பராபரமே. கடைசியாக ஓஷோ முடிக்கிறார். ஓஷோ ஸ்டேட்மெண்ட், அந்த ஒன்றும் செய்ய முடியலையா, ஒரு டெக்னிக்கும் இல்லையா, பரவாயில்ல, கவலைப்படாத, மகிழ்ச்சியாரு, ஏனென்றால் இந்த ஞானம் உனக்குரியது இல்லை. நான் சொல்லலைங்க, 112 சொன்னேன், ஒன்று கூட செய்ய முடியலையா, கவலைப்படாதே, சந்தோஷமாயிரு, ஏன்னா இது உனக்குரியது இல்லை, அடுத்த பிறப்பில் பார்த்துக்கலாம், பின்னாடி வா. ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்படைத்து, பயப்படாத, நீ பின்னாடி வா, நான் வந்து பார்த்துக்கிறேன். அப்போ என்ன செய்யலாம், சந்தோஷமா உனக்கு எது பிடிக்குமோ அந்த போண்டா பஜ்ஜி காஃபி சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பார். அதனால் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருங்க. அவரவர் விதி வழி அவரவர் அடை நின்றனர். மெய்ப்பொருள் வேண்டுமா, மரணமில்லா பெருவாழ் வேண்டுமா, உங்கள் முயற்சி. Now the ball in your court, you can decide. வணக்கம்.